ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கன்னிபால் சீரிஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த கோட்டஸோட ஃபேமிலியை தேடி அவங்க வீட்டுக்கே போயிருப்பாரு. அங்க நடந்த பிரச்சனைனால அங்க உள்ள சில பேரை அரெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்க வந்து வித்தியாசமான ஒரு ஆளு நம்ம ஹீரோவை அடிச்சு தரன்னு எடுத்துட்டு போயிருப்பாரு. அப்படியே அந்த எபிசோட முடியுது. இப்போ வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ஸ் இல்ல நம்ம ஹீரோ அந்த வில்லேஜுக்கு வரதுக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அந்த ஊரை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு டீமும் ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்காக சேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த அக்யூஸ்ட ஒரு இடத்துல மடக்கி பிடிச்சிடுறாரு. அப்படி அவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அவரோட பொண்ணு மசிரோவை தான் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேப்பர்ல என்னத்தையும் வச்சு படிச்சிட்டு இருக்கு. அது என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியும் எங்க அப்பா இந்த ஊருக்கு வேணா ஒரு நல்ல போலீஸா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா ஒரு நல்ல போலீஸே கிடையாது. ஏன்னா அவர் பேட் பீப்புளை போட்டு அடிக்கிறாரு, பேட் பீப்புளுக்கும் வலிக்கும் தானே அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த அக்யூஸ்ட் அடிச்சிட்டு இருக்கதா காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லி அந்த அக்யூஸ்ட் அடிச்சிட்டு இருக்காருன்னா, ஏண்டா வயசானவங்களை போய் இப்படி பண்ணிருக்க, அவங்களால திருப்பி அடிக்க முடியுமா இல்ல அதை தாங்க தான் முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த அக்யூஸ்ட பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ கொஞ்சம் நல்லவர் தான் போல, ஆனா அந்த பொண்ணுக்கு தான் எதுவுமே புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இந்த லெட்டர்ல எழுதினது எல்லாத்தையும் படிச்சுட்டு அமைதியா உட்காந்துருது. அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவங்க பொண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு படிச்ச அந்த லெட்டர் தான் அவரும் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே என் பொண்ணு நல்ல லெட்டர்லாம் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜாலியா படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நிறுத்துங்க, அவ உங்களை தான் திட்டி எழுதியிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா சொல்றாங்க. எங்க என் பொண்ணுக்கு ஏன் மேல கோவமா அப்படின்னு நம்ம ஹீரோ அவரோட பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படியே அவர் விளையாண்டுட்டு இருக்கும் போதே ஒரு ஆளு நம்ம ஹீரோவையும் அவரோட பொண்ணையும் பாக்குறாரு. அந்த ஆளை பார்த்த உடனே அந்த மசீரோ பொண்ணு ஜாலியா சிரிச்சுட்டு அவர்கிட்ட ஓடி போகுது. ஆனா நம்ம ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் அந்த ஆளை பார்த்தோன்னு பதட்டமாகறாங்க. நம்ம ஹீரோவெல்லாம் சட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிடற அந்த ஆளை பார்த்து அந்த ஆளுமே நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடறாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த ஆளை துரத்தி பிடிச்சிடறாரு. பிடிச்சி எதுக்குடா இங்க வந்த, மசீரோவை பார்க்க தானே இங்க வந்த அப்படின்னு அந்த ஆள்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆளும், நான் மசீரோவை பார்க்கலாம் இங்க வரல, என்னோட திங்ஸ் இங்க கொஞ்சம் இருந்தது அதை எடுத்துட்டு போலன்னு தான் வந்தேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி சம்மாடி அடிச்சுட்டு இரும மசீரோ பார்க்க உன்னை பார்த்தேன் கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இதை அந்த மசீரோ பொண்ணு கோவமா பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கதான் காமிக்கிறாங்க. அப்போ அங்க மீட்டிங் நடத்திட்டு இருக்க ஒரு ஆளு ஒரு பர்சனை பத்தி சொல்றாரு. இவன் பாத்தீங்கன்னா ஒரு ரேபிஸ்ட், இவன் 5 வருஷமா ஜெயில இருந்துட்டு இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்னு ஒரு ஆளை பத்தி பேசிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒருத்தன் அடிச்சார்ல, அவன் தான் அந்த ஆளு. அப்படியே இந்த சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் அவரோட கோவர்க்கரும் ஒரு இடத்துல டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கோவர்க்கர் கேட்கிறாரு நம்ம ஹீரோட்ட, அந்த பையன் நிறைய பேர் அபியூஸ் பண்ணியிருக்கான், ஆனா அவன் மசீரோவை எப்பயுமே அந்த மாதிரி பண்ணதே இல்லையே, அதை பத்தி நீ நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் நம்ம ஹீரோட கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் அவன்கிட்ட கேட்டேன் அதை பற்றி, அதுக்கு அவன் எனக்கு மசீரோ ரொம்ப பிடிக்கும், நான் அதனால தான் அவளை எதுவுமே பண்ணலை அப்படின்னு அந்த அக்யூஸ் சொன்னதான் நம்ம ஹீரோ அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும் போதே அவரோட வாக்கி டாக்கியில் ஒரு நியூஸ் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 9 வயசு இருக்கும் ஒரு பொண்ணு அவளாவே அந்த ரூமுக்குள்ளே போயிருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸை கேட்டோன்னே நம்ம ஹீரோ செம்ம வேகமாக அங்கே ஓடி போகிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க ஆர்டர் வரைக்கும் வெயிட் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. அந்த ரூமுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அப்படி நின்று கதவு தட்டிட்டு இருக்கும் போதே அந்த ரூமுக்குள்ள இருந்து மசீரோ பொண்ணோட வாய்ஸ் கேட்கிற மாதிரி இருக்கு. அது கேட்ட உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா கோவமாயிராரு. அப்படியே கையில ஒரு துணியை சுத்திக்கிட்டு அங்க இருக்க கண்ணாடியை உடைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி உடைச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்துல தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறாரு. அவரோட ஒய்ஃபும் எந்திரிச்சிட்ட சூப்பர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லாமே தெரிய வருது. போன எபிசோட்ல ஒரு பெரிய ஆளு நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டிருப்பார்ல, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு ரிவர் ஓரமா கிடந்ததாகவும் இந்த 2 பேரும் தான் நம்ம ஹீரோவை அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போட்டதாகவும் நம்ம ஹீரோயின் அவங்க கூட சொல்கிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே மெல்லமாக அந்த பெட்லேருந்து எந்திரிக்கிறாரு. என் தலை அப்படி சொல்லிட்டு தலையில் கை வைக்கும் போது தான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. இந்த மாதிரி அந்த ஆள் அடிச்சதே இழுத்துட்டு போனது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சைக்கோவும் அவனோட கேங்கும் வரானுங்க. அப்போ அந்த சைக்கோ சொல்கிறான், உன்னை அடித்தது இந்தா இவனோட தம்பி தான், அதுக்காக நாங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்குறான். அப்போ அந்த ஆளும், என்னோட அண்ணா என்னோட ட்வின் பிரதர் தான் உங்களை அடித்தான், அதுக்காக நான் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த ஆளும் மன்னிப்பு கேட்குறாரு. பக்கத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் நிற்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் தான் வேலை பார்ப்பார் போல. ஆமாம், ஒரு ஆள் அவராகவே வந்து சரண்டர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அவரும் சொல்கிறாரு. அவர் இவனோட ட்வின் பிரதராக இருக்கலாம் வாய்ப்பே இல்லை, அப்போ நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹைட்டாக இருந்தான், அவ்வளோ பெரிய மனுஷனா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த சைக்காவும், எங்க குடும்பத்துல நீங்க சொல்ற மாதிரி யாருமே நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த சைக்கோவும் சொல்றான். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஃபனரல் அப்போ ஒரு ஸ்மெல் வந்துச்சு, அந்த ஸ்மெல்லு தான் இந்த ஆள்கிட்டையும் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது, எது ஸ்மெல்லா,
நீங்கள் என்ன நாயா ஸ்மெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு அந்த சைக்கோ நம்ம ஹீரோட கேட்குறான். என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகிறாரு. இவன் உன்னை ஏதாவது பண்ணனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவர் கேட்குறாரு. இவங்க தான் எங்களை பத்திரமா அவங்களோட ஃபேக்டரி கூப்பிட்டு போனாங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக. இவங்கள போயிட்டு இப்படி சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயினும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இவர் இப்படி தான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ கேங்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கும்போது, பரவாயில்ல இப்போ தானே கண்டு முடிச்சாரு, நாங்கள் அப்புறம் வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கேங்கும் கிளம்பி போகிறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோ நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படி சொல்லி கிளம்புறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், என்னது ஸ்டேஷனுக்கு போறியா, உன் தலையில் 16 தையல் போட்டிருக்கு, நீ இன்னும் சரியே ஆகலை, நீ எதுக்கு இப்போ போகிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவரை திட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போறாரு. ஆமா என் ஃபோன் அங்கே அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன்ஸை பார்த்து கேட்குறாரு. நாங்கள் அவங்கள பார்த்த இடத்துல அந்த ஃபோன் இல்லையே அப்படின்னு அந்த பர்சன்ஸ் சொல்றாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோவும் கிளம்பி போறாரு. இங்க அப்படியே கட் பண்ணி அந்த சைக்கோ கேங்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு கார்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃபோனை வச்சுட்டு அதில் இருக்கிற ஆடியோ மெசேஜ் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு விரல கிடைச்சிருக்கும்ல, அந்த விரல கூட லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அமைச்சிருப்பாரு. அந்த லேப் டெக்னீஷியன் அமைச்ச வாய்ஸ் ரெக்கார்டை தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவர் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்கள் அமைச்சவரில் இந்த காணாம போனார்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரோட தான் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த விரலில் நிறையா மனுஷனோட சலைவாகவும் இருக்குது, அப்படின்னா இதை கண்டிப்பாக மனுஷங்க தான் கடிச்சிருக்கணும் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அந்த ஃபோனை பின்னாடி உட்காந்துருந்த ஒரு ஆள் வாங்கி, இந்த மாதிரி உங்களை அன்அஃபிஷியலாக நேரில் மீட் பண்ண முடியும், மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த லேப் டெக்னீஷியனும் ஓகேன்னு சொல்கிறாரு. இங்கே அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி தங்கியிருந்தார்ல ஒரு சப்ஸ்டேஷன், அங்கே தான் வராரு கொஞ்சம் திங்ஸ் எடுக்கிறதுக்காக. அப்போது அங்கே அந்த காணா போன போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் நிற்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன அந்த கோட்டோஸோட ஃபேமிலியை விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. அப்புறம் இது எங்கள் அப்பாவோட ஃபோன் கால் ஹிஸ்ட்ரி, கடைசியாக அவருக்கு இந்த நம்பர்லேருந்து தான் ஃபோன் வந்துச்சு, நானும் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் ரீச் பண்ண முடியல, கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் அப்படிங்கிறதுனால உங்களால் இது ஈஸியாக ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட அந்த நம்பர் கொடுக்குது. கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை வாங்கி வச்சுக்கிறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், கோட்டோஸ் ஃபேமிலி மற்றவங்க மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப கிரேசியான ஒரு ஆளுங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டேன், நீங்களும் என்னைய மாதிரி எதுவும் இழந்துட்டு நின்றுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே இருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்த நம்ம ஹீரோ மேலே செமையாக கோவப்படுறாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு எதுவும் கல்யாணமே ஆகலை, நீ இன்னும் தனியாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கியா, உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த ஆஃபீஸரை காணும், இப்போ நீ செத்து பொழைச்சு வந்திருக்க, இதுக்கப்புறமும் நீ இந்த கேஸை நடத்தணுமா, இந்த ஊரில் தான் இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள சமாதானப்படுத்துற விதமா, இங்க பாருமா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி விஷயம் நடக்காது அப்படி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இங்க பாரு, நம்ம மசீரோ பொண்ணு இருக்கால, அவ கூட வந்த அன்னைக்கு எங்கேயோ காணாம போனால, அன்னைக்கு அவன்கிட்ட ஒரு மனுஷனோட விரலை கொடுத்தா, நானும் அது அந்த பாட்டியோட விரல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு அமிச்சேன், ஆனா எனக்கு தோணுது அது அந்த பாட்டியோட விரலா இருக்காது அப்படின்னு. ஆக்சுவலா அந்த லேப் டெக்னீஷியன் நம்ம ஹீரோட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அந்த விரல இந்த பாட்டியோடது கிடையாது, அது காணாம போன அந்த ஆஃபீஸரோட தான் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அது எதுவுமே ஞாபகம் இருக்காது. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் அந்த ஹெட் ஸ்டேஷனுக்கு தான் வராங்க. வந்த உடனே உங்களோட சீஃப் ஆஃபீஸர், வாங்க போலீஸ் ஆஃபீஸர், உங்களை தான் இங்கே எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு இந்த சீஃப் ஆஃபீஸர் சொல்றாரு. அப்படியே இந்த சீஃப் ஆஃபீஸர் சும்மா ஜாலியாக நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, சீஃப் உங்கள்கிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாரு. பேசலாமே அப்படி சொல்லிட்டு இந்த ஆஃபீஸரும் நம்ம ஹீரோவை தனியாக அழைச்சிட்டு போறாரு. அப்போ நம்ம ஹீரோ அந்த கோட்டோ ஃபேமிலிக்கும் அந்த காணாம போன போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு, கண்டிப்பாக அந்த கோட்டோ ஃபேமிலி தான் அந்த போலீஸ் ஆஃபீஸரை பிடிச்சி வச்சிருக்கணும் ஆர் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட சொல்றாரு. என்னது கோட்டோ ஃபேமிலி தான் அந்த ஆஃபீஸர் காணாம போனது காரணம்னு சொல்றியா, அவர் ப்ராப்பராக ரிசைன்மெண்ட்டில் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் சொல்றாரு. இங்கே பாருங்க, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் எனக்கு நிறைய சந்தேகத்தரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, ஆனால் அதுக்கு எதுவுமே பதில் கிடைக்கல, கண்டிப்பாக அந்த ஆஃபீஸருக்கும் கோட்டோ ஃபேமிலிக்கும் தான் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த அந்த சீஃப் ஆஃபீஸரும் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கேஸை திருப்பி ஓப்பன் பண்ற சொல்றாரு. அப்படியே அந்த ஆஃபீஸர் கொடுத்த ரிசைன் லெட்டரையும் திருப்பி செக் பண்ண சொல்றாரு, அது அவர் தான் கண்டிப்பாக கொடுத்தாரா அப்படி சொல்லிட்டு. அப்படியே அந்த ஆஃபீஸரும் சொல்றாரு, நானும் அந்த வில்லேஜில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன், எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், கோட்டோ ஃபேமிலி கிட்ட எப்பயுமே நெருங்க கூடாது, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, இதே தான் என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க, நீயும் அந்த கோட்டோ ஃபேமிலியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் சொல்றாரு. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த லேப் அசிஸ்டன்ட் ஒரு கால் வருது. நம்ம ஹீரோ நார்மலா தான் பேசுறாரு, ஆனா அந்த லேப் அசிஸ்டன்ட் காமிக்கிறாங்க. இந்த கோட்டோஸோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, அந்த சைக்கோ கேங்கு, அவனுங்க அந்த லேப் அசிஸ்டண்ட்டை கன் பாயிண்ட்லாம் பிடிச்சி வச்சுட்டு அவனுங்க சொல்ல நினைக்கிறத சொல்ல வைக்கிறானுங்க. அந்த லேப் அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொடுத்தீங்களா ஒரு விரல், அதை பத்தி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், நான் உங்களை நேரில் மீட் பண்ண முடியுமா, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வரீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அவர் கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் கண்டிப்பா வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே அந்த லேப் அசிஸ்டண்ட்டை தான் காமிக்கிறானுங்க. அவனுங்க அந்த போனை வச்சதுக்கு அப்புறம் கூட அந்த லேப் அசிஸ்டண்ட்டை சும்மா விடல, ஆல்ரெடி 3 விரல முறிச்சு தான் வச்சிருக்காங்க.
யோசிக்கிறானுங்க, இன்னொன்னு மிச்சம் இருக்கே அதை சும்மா வைக்க கூடாதே அப்படி சொல்லிட்டு அந்த வேலையும் முடிச்சிடறானுங்க. இதை பார்த்தாலே தெரியுது இவனுங்க எவ்வளவு பெரிய சாடிஸ்டா இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எங்க சீனு கட் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க, அவரோட ஒய்ஃபை பார்த்துட்டு பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இங்க பாரு, நான் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் இந்த கேஸை சால்வ் பண்ணாமல் இருக்க முடியல. நான் அன்அஃபிஷியலாக ஒரு விஷயமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரணும், நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ட்டு அவர் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. அப்படியே அவரும் அவர் கூட உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அந்த லேப் அசிஸ்டன்ட் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அங்கே பக்கத்தில் உள்ள ஆஃபீஸர், பொண்டாட்டிங்கனாலே பிரச்சனை தானே சார், எங்கள் வீட்லேயும் இப்படி தான், அவங்க பேச்ச கேட்கலன்னா காய்ச்சி முடிச்சுட்டு கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் பேசிட்டு இருக்கும் போதே ஒழுங்கா வண்டியை பார்த்து ஓட்டுங்க அப்படி சொல்லிட்டு கேஷுவலாக சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே முன்னாடி ஸ்பீடா ஒரு வேன் போகுது, டக்குன்னு அது ஸ்லோவும் பண்ணுது. என்னடா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த வேன்ல இருந்து கதவு திறந்து அந்த சைக்கோ கேங்ல இருப்பானுங்களா சில பேர், அவனுங்க அப்படியே சுட ஆரம்பிச்சிடறானுங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறாரு அந்த கன் ஷாட்ல இருந்து. சரி, ஒரே வேன்ல இருந்து ஒரு ஆள் மட்டும் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா சைட்ல இருந்து இன்னொரு காரும் மூட்டுது நம்ம ஹீரோவோட வண்டியை. அந்த கார் இடிச்சதுல நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க காரு செமையா டேமேஜ் ஆயிடுது. இதுல பின்னாடி ஒரு காரு அப்படியே பறந்து வந்து நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க கார் மேல விழுது, அப்படியே கண்ணாடி எல்லாம் ஒடியுது. கட் பண்ணி பாஸ்ட்ல கொஞ்சம் சீனை தான் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல, ஒரு ரூமுக்கு வெளியில நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு இருப்பார்ல, அந்த சீன் தான். அப்படியே நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த ரூமுக்குள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அந்த அக்யூஸ்டும் அவங்களோட பொண்ணு தான் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு அந்த அக்யூஸ்ட் எதுவுமே பண்ணல, ஆனாலும் நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி எதுக்குடா நீ என் பொண்ணை கூப்பிட்டு வந்த அப்படி சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் அடின்னு அடிக்கிறாரு நம்ம ஹீரோ. நான் அவளை பார்த்து பேச தான் கூப்பிட்டு வந்தேன், நான் குட் பை சொல்ல தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவன் எவ்வளவு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. அவன் செத்துற போறான் அப்படி சொல்லிட்டு அவரு கூட வந்த ஆபீசர் நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணு, இங்க பாருங்க எதுக்கு அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு தெரியும் அவர் தப்பு பண்ணிருக்காரு தான், அதுக்குன்னு அவரை இப்படி போட்டு அடிக்கிறதா, தப்பு பண்றவங்க மேலேயும் யாராச்சும் பாச காட்டினா தானே அவங்களும் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பாவமா பேசுது. இதை கேட்டுட்டு அந்த அக்யூஸ்டே ஒரு மாதிரி ஆயிடுறான், நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. இப்படி அந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்க அந்த அக்யூஸ்ட் என்ன பண்றான், ஒரு நைஃப் எடுத்து அந்த மசிரோ பொண்ணு கழுத்திலே வச்சிடறான். நம்ம ஹீரோ உடனே கன் எடுத்து ஏம் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்டா தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த காரு செமையா டேமேஜ் ஆயிருக்கு, அங்கிருந்து ஒரு இன்ச்சு கூட நகராது போல. அப்போ அந்த 3 கார்ல வந்தவனுங்களோ நம்ம ஹீரோ அப்படியே சுத்து போட்டுறானுங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல, டக்குன்னு அந்த ஆபீசர்ட்ட இருந்த கண்ணை வாங்கி அப்படியே கதவை திறந்துட்டு கீழே இறங்குறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு சில மெமரி எல்லாம் வந்து போகுது, அப்படியே பாஸ்டா தான் காமிக்கிறாங்க. அந்த அக்யூஸ்ட் நம்ம மசிரோ பொண்ணு கழுத்துல கத்திய வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஒழுங்கா அவளை விட்டு இல்லைனா அவனை சுட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அவன் கொஞ்சம் கூட பயப்படாம, மசிரோ கண்டிப்பா உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியாது, உன்னாலையும் இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், நம்ம சேர்ந்தே செத்துறலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கழுத்துல அப்படியே கத்திய வச்சு வெட்டலான்னு வரும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு சுட்டுறாரு. கட் பண்ணி அப்படியே பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. பிரசன்ட்லயும் நம்ம ஹீரோ ஒருத்தனை சுட்டுறாரு, அப்படியே அங்க உள்ள இன்னொருத்தனையும் சுட்டுறாரு. கடைசியா அங்க ஒருத்தன் மட்டும் மிச்சம் இருக்கான், அவனையும் சுட்டு கொண்டுடலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ ஒரு சில விஷயம் சொல்றான். நீ நினைச்சிட்டு இருக்க அந்த கனோ ஆபீசர், அதான் உன்னோட எக்ஸ் ஆபீசர், அவனை நாங்க தான் கொன்னோம் அப்படி சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவனை கொன்னது நாங்க கிடையாது, அவனை கொன்னது நான், ஏன்னா என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி பாஸ்டா காமிக்கிறாங்க. அந்த அக்யூஸ்ட் சுட்டதுக்கு அப்புறம் அந்த மசிரோ பொண்ணு ரொம்பவே மென்டலா பாதிக்கப்பட்டுருச்சு போல, இது பிளட்டோட டேஸ்ட் தானே அப்படி சொல்லிட்டு மயங்கி விழுந்துருது. அப்படியே கட் பண்ணி பிரசண்டா காமிக்கிறாங்க. இங்க இந்த ஆளை பிடிச்சதுக்கு அப்புறமா போலீஸ்லாம் வந்துடுறாங்க போல, அவனை அப்படியே தரன்னு எடுத்துட்டு போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கோல்டா இருக்கு கைஸ், அதனாலதான் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. அடுத்த வீடியோல வந்து சரியாயிடும்னு நினைக்கிறேன். See you again.